கனகராஜ், ரெண்டு தரப்பும் மாற்றி மாற்றி சொந்தம் கொண்டாடுறாங்களே, இதில் ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? அதை கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். ஏன்னா நிறையா டிவிகள் பேசிட்டாங்க அல்லது மற்றவங்க பேசிட்டோம். இந்த நிதி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காருல்ல, என்ன நிதி வாங்கி கொடுத்தாருன்னு அவர் எதாவது சொன்னாரா? திமுக அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டின் மீதான அக்கறையோடு நான் நிதியை பேசி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கார். அவர் இருந்த காலத்தில் 30 செப்டம்பர் 2019 ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் வரிசையாக பட்டியல் போடுறார். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் 1034 கோடி ரூபா நமக்கு தரலை அப்படின்னு சொல்கிறார். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 383 கோடி ரூபா தரலை. சர்வ சிக்ஷா அபியானில் 2109 கோடி ரூபா தரலை. அதாவது இப்போ இருக்கக்கூடியது என்னது, சமக்கிர சிக்ஷா அபியான், அதை விட்டுங்க. அவர் சொல்கிறது சர்வ சிக்ஷா அபியான்லேயே எனக்கு 2109 கோடி ரூபா தரல. அந்த சர்வ சிக்ஷா அபியான் மாதிரி இன்னொன்று இருந்ததில்ல, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இன்க்ளூடிங் ஸ்பில் ஓவர் அப்ரூவ்டு ஃபார் 15-16 அண்டு 16-17 1092 கோடி ரூபாய்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காரு. அது கிட்டத்தட்ட எத்தனை வருதுன்னா 22 ஐட்டம் வருது.